இப்போ கடைசியா லூக்கா 11 இதை ரொம்ப அருமையாக எடுத்து சொல்கிறார் பாருங்க. 11வது வசனம் பாருங்க. உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா? பாருங்க, இன்னைக்கு சில தம்பிமாரு பைக்கில் எழுதி வச்சிருக்கிறான் மை டேட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். மை டேட்ஸ் கிஃப்ட், எங்கள் அப்பா கொடுத்த பரிசு. அவனுக்கே பாருங்க புலகாங்கி தான் அடைஞ்சிருக்கிறான். எங்கள் அப்பா அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாரு. சிலர் காரில் எழுதி வச்சிருக்கிறாங்க மை டேட்ஸ் கிஃப்ட்னு. டேடி எல்லாம் பாருங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுல அவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க. ஒரு கோல்டு செயினை வாங்கி கொடுக்கணும்னா கூட ரெடி, ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுக்கணும்னாலும் கூட ரெடி, ஒரு சொத்தை பிள்ளை பேரில் வாங்கி கொடுக்கணும்னா கூட ரெடி, ஒரு வீட்டை பிள்ளை பேரில் கட்டி கொடுக்கணும்னாலும் இன்னைக்கு அப்பா அம்மாரெலாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அருமையான நீங்களே இவ்வளோ தீவிரமாக இருந்தீங்கன்னா உங்களை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர் பரலோக பிதா, பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்க?